1400 வருஷத்துக்கு முன்னாடி பெண் குழந்தைகளை உயிரோட புதைச்சாங்க. பெண் குழந்தை பிறந்தா அந்த தகப்பன் வந்து அந்த வீட்டை விட்டு ஓடிடுவானா, எந்த மக்களையும் சந்திக்க மாட்டானா. ஒரு மிக மோசமான கெட்ட துக்க நிகழ்வு நடந்துருச்சு, நான் இவ்வளவு அசிங்கப்பட்டவன் ஆயிட்டனே, நான் எப்படி அடுத்தவங்க முகத்துல முழிப்பேன்னு நினைச்சு தனிமைப்படுத்தி கொண்டு ஓடி அழுவானா. ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு. எதுக்கு? பொம்பளை பிள்ளை பிறந்து. நம்மளாம் பொம்பளை பிள்ளைங்க தான். நம்ம குழந்தைய அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வரும்போது இப்படி நடந்திருந்தா நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆயிருக்கிறது. ஆனா அன்னைக்கு அப்படி இருந்ததுனால அந்த பிள்ளைய மண்ணுல போட்டு உயிரோட புதைச்சிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், ஏன் புதைக்கப்பட்டார்கள் என்ற கேள்வி கணக்கு அந்த குழந்தைங்களே நான் விசாரிப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் தெரியாதா? என்ன அர்த்தம்னா மிக கடுமையான தண்டனை உண்டுன்னு அர்த்தம். மிக கடுமையான பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த எச்சரிக்கை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். இந்த கதையெல்லாம் கேட்டு 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 தாடி நனைய ரசூல் அழுதாங்களாம். அப்புறம் ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க, இனி பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண் குழந்தைகள் பிறந்தால் நற்செய்தி என்று அறிவிப்பு செய்யுங்கள். இந்த உலகத்துக்கு பெரிய குட் நியூஸ், உலகத்துக்கே நற்செய்தி அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அல்லாஹ் அதை நமக்கு இறக்கி தந்தான். சுப்ஹானல்லாஹ். அதனால நமக்கு தான் இந்த வேலைக்கு உரிமை இருக்கு. பெண் பிள்ளைகளை பாதுகாக்க, பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க, பெண் பிள்ளைகள் நிம்மதியா வாழ்றதுக்கு வழிவகை செய்யறதுக்கு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. வெறும் சபரிமாலாவாக இருந்த எனக்கு குர்ஆனோட ஸ்பெல்லிங் கியூல தான் ஆரம்பிக்குங்கிறது கூட தெரியாம இருந்த எனக்கு இஸ்லாம் கிடைச்ச உடனேயே நான் குர்ஆனை படிச்சதும் இல்லாம அதுக்கு தஃப்சீர் படிச்சு, நான் படிச்சது மட்டும் இல்லாம அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணதும் இல்லாம எல்லாருக்கும் உடனே போய் சொல்லணும், எனக்கு இவ்வளவு கிஃப்ட் கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிற பரப்புரை வேலையை ஆரம்பிச்சு அதுக்கான ஒரு சேனல் ஆரம்பிச்சு இது வரைக்கும் 6000 வீடியோஸ் போட்டிருக்கோம். குர்ஆன், ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஃபாலோ பண்ணணும், இங்க என்ன பிரச்சனை, இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லியிருக்கு, இது சம்பந்தமா மட்டும் குறைஞ்சபட்சம் 6000 வீடியோ போட்டிருக்கோம். இனி மிச்சம். இது எப்படி சாத்தியம்? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? முற்றிலும் வேற இடத்துல இருந்த நபர்கள், இஸ்லாம்னா என்னன்னே தெரியாது, டோட்டலா வேற கலாச்சாரம், வேற வாழ்வியல், வேற உடை, வேற உணவு, எல்லாமே மாறி இருந்துச்சு. நான் வந்து பார்க்கும்போது இது எப்படி சாத்தியம்? இந்த ஜிகு ஷால் போடுறது என்ன, நம்மளும் சொல்றோம் பிளைன் மக்கனா பிளைன் ஃபர்தா போடுங்க, வெளியே போகும்போது ஜிகுன்னு இருக்கிறது வந்து ஈர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும், நம்முடைய அழகை வெளியே காட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம மேல ஒரு துணியை போத்திக்கிறோம். அதுவே ஜிகுன்னு இருந்துச்சுன்னா என்ன செய்யறது? அப்ப இந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கிற ஃபர்தாவை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றோம். இது ஒரு பெரிய சூழ்ச்சி. இஸ்லாமிய பெண்களை ஃபர்தா போடாதீங்க, நாங்க எக்ஸாம் எழுத விட மாட்டோம், காலேஜ் விட மாட்டோம்னு சொல்லி பார்த்தாங்க. யாரும் கேட்கல. இப்ப வரைக்கும் அந்த ஃபர்தா சிஸ்டம், மேல ஒரு துணியை போத்தி கொள்றது, தலை முடியை மறைச்சு கொள்றது, இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் பெரும்பாலும். இது எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கும்போது நீங்க போடுற ட்ரெஸ்ஸை நான் அழகாக்கிறேன். நீங்க ட்ரெஸ் தானே மாத்த மாட்டேன்னு சொல்றீங்க, ஃபர்தா தானே போடுவேன்னு சொல்றீங்க. ஃபர்தாவையே நீங்க போடுற ட்ரெஸ்ஸை விட காஸ்ட்லியா, நீங்க போடுற ட்ரெஸ்ஸை விட அலங்காரமா சிகுன்னு நான் மாத்திடுறேன்னு வந்ததுதான் டிசைனர் ஃபர்தா. எல்லா ஸ்டோனையும் ஓட்டுறது, சிகுன்னு எல்லா எம்ப்ராய்டரியும் போடுறது, அப்படி வந்த மக்கனா தான் இந்த டிசைனர் மக்கனா. எனவே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஃபர்தாவை, டிசைனர் மக்கனாவை தயவு செய்து கரித்துணி கூட அதை போட முடியாது, கிழிச்சு போட்டுருங்க. யாருக்காக? அல்லாஹ்வுக்காக, மறுமையில சிறந்த இடத்துக்காக. இனி நீங்க யூஸ் பண்றத பிளைன் மக்கனா, பிளைன் ஃபர்தாவை, பிளைன் ஷாலை யூஸ் பண்ணணும். ஷால்ல டிசைன் இருக்கலாம், தப்பு இல்ல, ஜரிகையோ கல்லு ஒட்டியோ இருக்கிறதா பிரச்சனையா இருக்கு. அது ஜிகுன்னு இருக்கு பாத்தீங்களா வெளிச்சத்துல, இங்க இருந்து பார்க்கும்போது நிறைய ஜிகு தெரியுது, வெளியே போகும்போது நம்மள பார்ப்பாங்க, ஈஸியா பார்ப்பாங்க. அந்த ஜிகுன்னு இருக்க விஷயம், அந்த ஈர்ப்பு அதுக்கு உண்டு. எனவே அதை நம்ம பயன்படுத்த வேண்டாம். அது அழகுக்காக வைக்கிறாங்கன்னா, அழகா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான், என் கணவரை தவிர யார் கண்ணுக்கும் அழகா தெரிய கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேல ஒரு துணியை போடுறோம். அதுவே அழகா இருக்குன்னா பிரச்சனை எங்கேயோ இருக்கு. ஒரு பெரிய சூழ்ச்சி. அதுல இருந்து இஸ்லாமிய சமூகத்தை அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எல்லாரும் துவா செய்வோம். அடுத்த முறை வருகிற போது இந்த பிளைன் ஃபர்தா, பிளைன் மக்கனா கலாச்சாரம் நம்மளுக்குள்ள முழுமை அடைந்திருக்கட்டும். அதனால எல்லாரும் இதுக்காக துவா செய்யுங்க. எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது தெரிஞ்சது. இஸ்லாம் கிடைச்ச உடனே இந்த தெளிவெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல, படிப்படியா தான் கிடைச்சது. எங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்றோம், அவ்வளவுதான். நாங்க இதோட மோசமா தானே கொடுக்கணும், இதோட மோசமா தானே 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம். ஆனால் இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வர்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளவு சாமானியமா நடக்கல. இந்த பூமி அந்தரத்துல தொங்கி சுத்தி கொண்டிருக்கு. நம்ம இப்ப வேகமா சுத்திட்டு இருக்கோம். நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது இந்த பிரபஞ்சத்துல ஒரு இடத்துல இருந்தோம், பள்ளிவாசலுக்கு வந்தப்ப வேற இடத்துல இருந்தோம், இப்ப நான் பேச ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இப்ப வேற இடத்துல இருக்கோம். நீங்க வீட்டுக்கு போகும்போது வேற இடத்துல இருக்கோம், சுத்திக்கிட்டே இருக்கோம். எவ்வளவு வேகமா சுத்துறோம் தெரியுமா? இங்க இருந்து ராக்கெட் விடுறாங்களே, அதை விட வேகமா பூமி சுத்திட்டு இருக்கான். ஆனா நமக்கு ஏதாவது தெரியுதா? நான் எங்க உட்காந்துருக்கேன், நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க, நம்ம ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு நடந்து போறோம், எல்லாமே அப்படியே நிலையா இருக்க மாதிரி தெரியுதா இல்லையா? சுத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து மெதுவா சுத்துறதுலாம் கிடையாது, ராக்கெட் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு துப்பாக்கியில இருந்து தோட்டா வெளியே வந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு வேகமா வருதோ அதை விட வேகமா சுத்திக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு வேகமா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இறைவன் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைச்சு வச்சு, அந்த கிருகிருப்பு வந்துச்சுன்னா அங்கேயே எல்லாம் இருக்குது, அவ்வளவுதான், மரணிக்க வேண்டியதுதான். அதனால நம்மள நிலைப்படுத்தி வச்சிருக்கான் தெரியாம. ஆனா இங்க இருந்து பூமியில இருந்து சேட்டலைட் விடுறதுக்கும்
இந்த பூமியில இருந்து விண்வெளி கலங்கள் வழியாக நிலாவுக்கு போறவங்க அங்கிருந்து நிலாவை பார்த்து என்ன சொல்றாங்க, பூமி சுத்திட்டு இருக்கு, பூமி ஒரு பந்து மாதிரி இருக்கு, பூமி ப்ளூ கலர்ல இருக்கு, ரொம்ப அழகா இருந்துச்சு, ஒரு நீல முத்து போல பூமி இருந்துச்சு சொல்றாங்களா இல்லையா? அன்னைக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பூமி வட்டமா இருந்துச்சுன்னு சொன்னப்ப அவங்களை தூக்கில போட்டாங்க. பூமி சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லும் போதே இவன் கூரையா மாத்திரான்னு அவங்களை கழுவில் ஏற்றினாங்க, அடிச்சு துரத்துனாங்க, பைத்தியம்னு சொன்னாங்க. ஆனா குரான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிடுச்சு பூமி எப்படி இருக்கு, அது எப்படி சுத்திக்கிட்டு இருக்கு, எத்தனை கோள்கள் இருக்கு, சந்திரனை இறைவன் எப்படி படைச்சா, அது எப்படி இயங்கிட்டு இருக்கு. நானும் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது சூரியனை எல்லா கோள்களும் சுற்றி வருகின்றன அப்படின்னு படிச்சேன். நீங்களும் அப்படிதான் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூரியனை எல்லா கோள்களும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. அப்ப சூரியன் நடுவில் என்ன செய்யுது, சூரியன் நடுவில் இருக்கு அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் சூரியனும் அதற்கான பாதையில் சுற்றி கொண்டிருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வயசு வரைக்கும்? கிட்டத்தட்ட 36 38 வயசு வரைக்கும் தெரியாது. நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம், 10 பட்டங்கள் வாங்கணும், எவ்வளவு டிகிரி வாங்கணும், எவ்வளவு படிச்சோம், 2000 புத்தகங்கள் படிச்சோம். ஆனா பூமி ஒரு இடத்துல தான் நிலையா இருக்கு, மற்ற கோள்கள் தான் சுத்தி வருதுன்றத நம்மளோட நாலேஜா இருந்துச்சு. திருக்குறானை படித்த பிறகு, திருக்குறான்ல அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய சூரிய சந்திர விவரங்களை எடுத்த பிறகு அது குறித்த ஆராய்ச்சிக்கு வரும்போதுதான் சூரியனும் அதனுடைய வட்டப்பாதையில் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. எதுவுமே சும்மா இல்ல, பிரபஞ்சத்துல எதுவுமே சும்மா இல்ல, எல்லாமே இயக்கத்துலதான் இருக்கு, எல்லாமே ஓடிக்கிட்டு சுத்திக்கிட்டு உருண்டுகிட்டு பிறண்டுகிட்டு தான் இருக்கே தவிர எதுவுமே சும்மா இல்லவே இல்லை. எல்லாமே கருந்துளைன்னு ஒண்ணு இருக்கு, பிளாக் ஹோல்னு சொல்றாங்க. அந்த பிளாக் ஹோல் தான் சுத்திக்கிட்டு இருக்கான். சூரியன், பூமி, நிலா, கோள்கள் அத்தனையும். இன்னும் இருக்கு இது மாதிரி கோடிக்கணக்கான விஷயங்கள். அந்த கோடிக்கணக்கான கோள்களும் அந்த நடுவுல இருக்க கருந்துளைன்னு சொல்ற பிளாக் ஹோல தான் சுத்திட்டு இருக்கான். இப்ப அந்த பிளாக் ஹோலுக்குள்ள இருக்கு. ஒருவேளை முதல் வானத்துக்கு போறதுக்கு பாதையா இருக்கும், ஒருவேளை அதுக்குள்ள போய் அடுத்த வானத்துக்கு போயிட முடியுமோ, 7 வானம் இருக்குன்னு அதை சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அதுக்குள்ள போன எந்த ஒரு கோள்களும் வெளியே வந்தது கிடையாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும். மனுஷன் கண்டுபிடிச்சது இது வரைக்கும் ஒரு தூசியின் அளவு இருக்கிறது, கடலோட அளவு. இதுதான் உண்மை. அல்லாஹ் குரான்ல சொல்றான். குரான் தெரிஞ்ச பிறகுதான் இந்த ஒரு விஷயமே தெரிய வருது. சூரியன் சுத்திக்கிட்டு தான் இருக்கு, அதோட வட்டப்பாதையில. சூரியனுக்குன்னு ஒரு வட்டப்பாதை இருக்கு. இது வரைக்கும் சூரியன் படைக்கப்பட்டதுல இருந்து ஒரு 15-16 தடவை தான் சுத்தி முடிச்சிருக்கான். பூமி தன்னுடைய வட்டப்பாதையை சுத்துறதுக்கு 1 வருஷம் ஆகுது, 365 நாள். ஆனா சூரியன் சுத்தி வர்றதுக்கு, பூமி இந்த சூரியன் படைக்கப்பட்ட இவ்வளவு காலத்திலையுமே மொத்தமே இத்தனை தடவை தான் அப்படின்னா எவ்வளவு பெரிய வட்டமா இருக்கு சூரியனுக்குரிய பாதை. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளாம் இந்த பூமி பந்துல பூச்சி மாதிரி ஒட்டிட்டு இருக்கோம். இதோட கண்ட்ரோல் அத்தனையும் இறைவன் இருக்கு. இந்த பூமி பந்துல முஸ்லிம்களுக்கு இறைவன் ஒரு கடமையை தந்திருக்கான். அந்த கடமையை நம்ம சரிவர செய்யறதுக்கான ஒரு கருவியாக இந்த பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்தையும் பசியாற்றும் திட்டத்தையும் நம்ம எடுத்து செய்வோம். அப்ப நோட்டீஸ் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கொடுக்கலாம். உங்க தெருவில் அதை குறித்த விழிப்புணர்வை கடத்தலாம். என்ன சொல்றீங்க? இன்ஷா அல்லாஹ். எதுக்காக? நம்ம மரணிக்க தான் போறோம் எல்லாரும் இந்த பூமியில. மரணிச்ச உடனேயும் பூமியில ஒரு 6 அடிக்கு குழியை தோண்டி நம்ம உடம்ப உள்ள வச்சு பூசிடுவோம். அவ்வளவுதான். அந்த பூமி சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அப்ப உள்ள இருந்த உயிரங்க, உள்ள இருந்த உயிர் 7 வானத்தை தாண்டி அல்லாஹ்வை சந்திக்க செய்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் நடக்க தான் போகுது. முதல்ல அல்லாஹ் போய் மீட் பண்ணணும் அப்படின்னு போகுது. எவ்வளவு வேகத்துல போயிருக்க முடியும்? நிலாவை போய் அடையிறதுக்கே எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இன்னைக்கு சேட்டலைட்ஸ். நம்ம 7 வானத்தை தாண்டி அல்லாஹ் போய் சந்திக்கணும். அப்ப அந்த உள்ள இருக்க சோலுக்கான பவரை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு செலவாகுது ஒரு சேட்டலைட் அனுப்புறதுக்கு? நிலாவுக்கு ஒரு விண்வெளி ஓடத்தை அனுப்புறதுக்கு எவ்வளவு செலவாகுது? போனா வர முடியுமா வர முடியாதாங்கிற அளவுக்கு அவ்வளவு பயம் இருக்கு. ஆனா இந்த உயிர் இங்க இருந்து கிளம்பி அவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னா எவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த உயிருக்குள்ள இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் எப்படிங்க நம்புறது? யாராவது போய் பார்த்துட்டு வந்தாங்களா? யாராவது போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்களா? இல்ல அல்லாஹ் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சா? அல்லாஹ் தான் வந்து சொன்னானா? படைத்த இறைவன் நமக்கு நேரடியாக அது சொன்னானா? இல்லையே. எப்படி நம்புறது? ஒரே ஒரு நம்பிக்கை தான். உயிரினும் மேலாக நேசிக்க முத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் பயணத்துல போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. அவங்க இது வரைக்கும் பொய்யே சொன்னதில்லை, அதனால அவங்க சொன்னதை நாங்க நம்புறோம். அவங்க சொன்னதுனால நம்புறோம். எங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை. ஏன்னா வாய்மையாளர். அவங்க வாழ்க்கையில ஒரு பொய் கூட சொன்னதில்லை, இதை மட்டும் எப்படி போய் சொல்லுவாங்க? அதனால நம்புறோம். அந்த நம்பிக்கைக்கான கூலியை நம்ம மரணத்துக்கு பிறகும் பெற்றுக்கொள்வோம், இம்மையிலையும் பெற்றுக்கொள்வோம்.